ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வந்து வரலட்சுமி விரதம் வரும். எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் எங்கள் நாத்தனார் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. சாமினா வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு கிராண்டாக பூஜையே பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்போவுமே சாமி கும்பிடும்போது வருஷம் வருஷம் வந்து அந்த செட்டே அப்படியே விற்கும் பாரிஸில். அது வாங்கி தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸாக வந்து நானே வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போன இயரும் நான் ரெடி பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. சரி, இந்த வருஷமும் வந்து நானே ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் கிராண்டாக பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து ஆசிரமத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறதா வேண்டிக்கிட்டாங்களாம். வருஷம் வருஷம் வந்து ஒரு 50 இல்லை அது ஒரு 70 பேரை வந்து கூப்பிட்டு வீட்லேயே சமைச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு, சாரீ, ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. போன இயர் வந்து நாங்கள் புதுசாக மெட்டி கொடுக்கலாம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெட்டி கொடுத்துருந்தோம். நான் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கா வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு தேவையானதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னோடய சிஸ்டர் இன் லா வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவேன். நான் வந்து கிறிஸ்டின்ங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்து. நாங்கள் 2 பேருமே வந்து லவ் மேரேஜுன்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்துக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்னோடய மாமியாரும் சரி, என்னோடய நாத்தனாரும் சரி, எந்த விஷயத்தையுமே வந்து என்னை கம்பல் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் சின்ன சின்ன விஷயம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடு, பூஜை சாமான் தேய்ச்சி கொடு, அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டால் நானும் வந்து இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு எது கேட்டாலுமே வந்து நான் அதை செஞ்சு கொடுப்பேன். சரி, நான் வந்து சாமி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக இந்த டபுள் டேப் வாங்கி ஒட்டியிருந்தோம். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு லவுடாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷமும் வந்து அந்த அடியில் வைக்கிற வந்து பாத்திரம் வந்து புதுசாக அக்கா வாங்குவாங்க. இந்த இயரும் வந்து போன இயர் பாத்திரம் வைக்காமல் புதுசாக வாங்கியிருந்தாங்க. மேலே இருக்க அந்த கலசம் வந்து அது எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான், அதே வச்சுக்கிட்டாங்க. சாரியும் வந்து வருஷம் வருஷம் வந்து புதுசாக எடுப்பாங்க. இந்த இயர் வந்து நான் சொல்லியிருந்தேன், அக்கா கொஞ்சம் பிரைட் கலராக எடுத்துருக்கலாம்ல, கொஞ்சம் டல்லாக இருக்குது கலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து பிரைட் கலர் கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாம் சாமிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. சாரியை வந்து ஃப்ளீட் வச்சு எல்லாத்தையுமே வந்து கட்டி விட்டால் இப்போ வந்து வேலை முடிஞ்சிடும். ஒன்றா வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து சாரீ கட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ் போட்டு விடுறது அதெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரீ கட்டிடலாம். போன இயர் வந்து நான் வேறு மாதிரி ஈஸியாக கட்டியிருந்தேன். யூடியூப்பில் வந்து நான் நிறைய வந்து ஷார்ட்ஸ் பார்த்து கட்டியிருந்தேன். ரொம்பவே ஈஸியாக வந்தது. இந்த வருஷம் வந்து முக்காலி வந்து இல்லை எங்களுக்கு. போன இயர் வந்து சின்ன முக்காலி வச்சு ஈஸியாக கட்டியிருந்தேன். முக்காலி வந்து யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இது சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து நான் வேறு மாதிரி இந்த இயர் வந்து கட்டியிருக்கேன். எல்லாமே வந்து பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியிருந்தேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து சாரீ வேலை முடிஞ்சிருச்சு. என்னால் வந்து ஃபுல் வீடியோவும் எடுக்க முடியல. நான் வந்து இன்றைக்கின்னு பார்த்து அக்கா வீட்டுக்கு போகும்போது வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் விட்டுட்டு போயிட்டேன். அதனால் வந்து என்னால் வீடியோ கவர் பண்ண அந்தளவுக்கு முடியல. எப்பவுமே வந்து வீட்டில் இருக்க ஜுவல்ஸை வச்சு நாங்கள் சாமிக்கு வந்து போட்டு விடுவோம். அக்கா வந்து செயின் அப்புறம் ஆரம் வந்து அவங்களோடது போட்டாங்க. நான் வந்து என்னோடய சோக்கர் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து அவங்க அரிசியில் வந்து இந்த காயின்ஸ்லாம் போட சொல்லியிருந்தாங்க. எது செஞ்சாலுமே வந்து அதில் வந்து என்னையும் செய்ய சொல்லுவாங்க. நானும் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சுடுவேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். இது வந்து அவங்க சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அதையும் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், கலசத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ கலசம் வச்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி கட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து மேலே பூலாம் வைக்கணும். இப்போ வந்து பூ மாலை அதெல்லாம் போட்டால் தான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கி வந்து சாமி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து மேலேருந்து கீழே இறக்கி அலங்காரம் மட்டும் பண்ணுவாங்க. நாளைக்கு தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ இது. மாலையுமே வந்து எதுவுமே வாங்கலை, மறுநாள் தான் வாங்கினோம். சரி, கொஞ்சம் ரோஜா பூலாம் இருந்தது. சரி, நானே வந்து பூ மாதிரி கட்டி அதுலேயே வந்து மாலையாகவும் போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் அந்த சாரீக்கு வந்து இந்த ரெட் கலர் ரோஸ் வச்ச மாலை வந்து நல்லா மேட்ச் ஆகிருந்தது. இப்போ வந்து குட்டி குட்டி கொலுசுலாம் வந்து வீட்டில் சின்ன குழந்தைங்களோட கொலுசை வச்சு நாங்கள் வந்து போட்டு விடுவோம். வெட்டி கொலுசு எல்லாமே வந்து போடுவோம் நாங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் மெஹந்தி, அதுக்கப்புறம் வந்து தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், நாளைக்கு தான் போயிட்டு வந்து ப்ளவுஸ் பீட்டு அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. அக்கா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த விளக்கு வந்து பூஜைக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இன்னையோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.